டிங் டாங் டிங் டாங். யார் வந்துட்டாங்க தெரியுமா? கிடி பெல்ஸ் வந்துட்டாங்க. தைங்கோ குட்டீஸ்களே, உங்கள் மாயாஜால உலகத்தின் கதவு இப்போ திறக்க போகுது. டான்ஸ், சிரிப்பு, சந்தோஷம், சூப்பர் கதைகள் எல்லாமே ரெடியா இருக்குது. அப்படின்னா எல்லாரும் பெரிய சிரிப்போட சொல்லுங்க, கிடி பெல்ஸ் ஸ்டார்ட். ஒரு அழகான காட்டில் சாம் என்ற ஒரு அணில் வாழ்ந்து கொண்டிருந்தது. ஒரு நாள் காயமடைந்த ஒரு சிறிய பறவையை சாம் பார்த்தது. அது பறக்க முடியாமல் இருந்தது. பயப்படாதே, நான் இருக்கேன் என்று சாம் அந்த பறவையை மெதுவாக தனது வீட்டிற்கு கொண்டு சென்றது. அதற்கு உணவு கொடுத்தது, மருந்தும் போட்டது. தினமும் அதை கவனித்துக் கொண்டது. சில நாட்களில் அந்த பறவைக்கு மீண்டும் சக்தி வந்தது. இப்போ நான் பறக்க முடியும் என்று சந்தோஷமாக பறவை வானில் பறந்தது. சாம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. ஆனால் சில நாட்கள் கழித்து ஒரு பெரிய புயல் வந்தது. காற்று பலமாக வீசியது. மழை கொட்டியது. சாமின் சிறிய வீடு முழுவதும் உடைந்து போனது. சாம் மிகவும் சோகமாக தனியாக நின்றது. அந்த நேரத்தில் சாம் காப்பாற்றிய அந்த பறவை தன்னுடைய நண்பர்களுடன் திரும்பி வந்தது. அவர்கள் எல்லோரும் சேர்ந்து சாமுக்கு ஒரு புதிய அழகான வீட்டை கட்டி கொடுத்தார்கள். அதை பார்த்த சாமுக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. நான் உங்களுக்கு உதவினேன், இப்போ நீங்க எனக்கு உதவுறீங்க என்றது சாம். அதற்கு பறவை சொன்னது, நல்ல மனசு கொண்டவர்களுக்கு நல்ல நண்பர்கள் எப்போதும் கிடைப்பார்கள். கதை உணர்த்தும் நீதி, மற்றவர்களுக்கு உதவுங்கள். ஒரு நாள் அந்த உதவி உங்களிடமே திரும்பி வரும். இப்போது இரண்டாவது கதைக்கு போகலாம். இந்த கதையில் என்ன ஆச்சரியம் இருக்கிறது தெரியுமா? ஒரு அழகான கிராமத்தில் ஒரு புத்திசாலியான நரி இருந்தது. அது ஒரு நாள் கொக்கை தனது வீட்டிற்கு இரவு சாப்பாட்டுக்கு அழைத்தது. நண்பா, உனக்காக ரொம்ப சுவையான சூப் செய்திருக்கேன் என்று நரி பெருமையாக சொன்னது. கொக்கு மகிழ்ச்சியுடன் வந்தது. ஆனால் நரி சூப்பை ஒரு தட்டையான தட்டில் பரிமாறியது. நீளமான மூக்கு கொண்ட கொக்குக்கு அதிலிருந்து குடிக்க முடியவில்லை. அது முயற்சி செய்தது, ஆனால் முடியாமல் தவித்தது. நரி அதை பார்த்து சிரித்துக் கொண்டே சூப்பை முழுவதும் குடித்துவிட்டது. கொக்கு அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் வருந்தியது. சில நாட்கள் கழித்து கொக்கு நரியை தனது வீட்டிற்கு அழைத்தது. நண்பா, இன்று உனக்காக ஒரு சிறப்பு விருந்து என்று அது சொன்னது. இந்த முறை கொக்கு உணவை உயரமான நெருக்கமான ஜாரில் பரிமாறியது. கொக்கு தனது நீளமான மூக்கால் சுலபமாக சாப்பிட்டது. ஆனால் நரிக்கு அந்த ஜாருக்குள் தலை நுழைய முடியவில்லை. அது பசித்தபடி இருந்தது. அப்போது கொக்கு அமைதியாக சொன்னது, நண்பா, நீ என்னை எப்படி நடத்தினாயோ அதையே நான் உனக்கு காட்டினேன். நரி தனது தவறை உணர்ந்து வெட்கப்பட்டது. கதை உணர்த்தும் நீதி, நீங்கள் எப்படி நடத்தப்பட விரும்புகிறீர்களோ அதேபோல் பிறரையும் நடத்துங்கள்.